180 ரூபாய் அந்த காய்கறி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைபர் தமிழச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது வீடு கட்டிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. புது வீட்டுக்கு வந்து எலக்ட்ரிஷியன் வந்திருக்கிறாரு. ஸோ வந்து பாக்ஸ்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய ஐடியாஸ், நான் எங்கெல்லாம் பாக்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறேனோ அந்த இடத்துலாம் ஃபிட் பண்ணுவாங்க. அதுக்காக இப்போ நம்ம புது வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த பிளாக் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த பிளாகில் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கடலூர் மாவட்டத்துலேருந்து கலெக்டர் வந்து இன்றைக்கி நம்ம ஊர் சைடு வராங்க. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் ப்ராசஸ் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே நான் சிதம்பரம் நம்ம புது வீட்டுக்கு போக போகிறேன். அங்கே எலக்ட்ரிஷியன் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. நம்ம போயிட்டு எங்கெங்கே பாக்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட ஐடியாஸ் வந்து அவர்கிட்ட கொடுக்கணும். ஸோ இன்னைய ஒர்க் வந்து இதுதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம வந்து கிளம்பிட்டோன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து காலையிலே வந்து பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு வீட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். கால் வந்து 9 மணிக்கு தான் எனக்கு கால் வந்துச்சு. இது போல் வந்து எலக்ட்ரிஷியன் வந்திருக்காரு. நீ வந்து உன்னோட சஜஷன் சொன்னோன்னா எங்கெங்கே பாக்ஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு உன்னோட சஜஷன் வந்து நீ சொல்கிறத அந்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஹஸ்பண்ட் கால் பண்ணி. சரி ஓகே, நான் உடனே கிளம்பி வரேன். ஆக்சுவலி நான் வந்து கலெக்டர் பார்க்குறதுக்கு போகணும், மனு கொடுக்கறதுக்கு. சார் போகிற வழியில் தானே கலெக்டர் பார்க்க போகிறோம். சரி அங்கேருந்து அந்த மனு கொடுத்துட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி கிளம்புனேன். அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே தான் பிரிண்டர் இருக்குது. பிரிண்டரில் போய்ட்டு ஜெராக்ஸ் போட்டு எடுத்துக்கணும். என்னென்ன ஜெராக்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட் ஐடி, ரேஷன் கார்டு. ஸோ இந்த 4 ஒரிஜினலுடைய ஒரிஜினல் பத்திரம் இருக்குது. இந்த 5 ஜெராக்ஸ் வந்து நமக்கு மெயினாக வேணும். ஆக்சுவலி அங்கே வந்து நம்ம மனு கொடுக்கும்போது அங்கே ஜெராக்ஸ் தான் கொடுக்கணும் பட்டா மாற்றுறதுக்கு. அங்கேருந்து நான் கிளம்பி இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டு பிரிண்டரில் வந்து ஜெராக்ஸு போட்டுட்ருக்கோம். ஒரு ஜெராக்ஸ் 2 ஜெராக்ஸ் இல்லை, பத்திரத்தோட ஜெராக்ஸு, மற்ற ஒரு ஒரிஜினல் 4 கார்டு இருக்குல்ல, அந்த கார்டோடைய ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நான் போயிட்டு அந்த மனு கொடுக்கறதுக்கு போகணும். ஆக்சுவலி போகிறதுக்காக எல்லாமே இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டிலே பார்த்தீங்கன்னா வீட்டு ஒர்க்கும் முடிச்சுட்டு கால் வர ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சீக்கிரம் டைம் ஆகிடுச்சு, மணி 10 ஆகிடுச்சு. கலெக்டர் வந்து 9 மணிக்கெலாம் வந்துட்டார். அங்கே டோக்கன் பிரகாரம் வந்து கூட்டம் போயிட்டுருக்கோம். எப்படியும் டோக்கன் பிரகாரம் தான் கூப்பிடுவாங்க. நம்ம நேமு நம்மளுடைய மனு அங்கே கொடுத்தோன்னா அந்த டோக்கன் பிரகாரம் வந்து நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. ஆக்சுவலி அங்கே வந்து க்யூவில் தான் இப்படி நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே எவ்வளோ சீக்கிரம் குயிக்காக நம்ம கிளம்புறோமோ அவ்வளோ சீக்கிரம் அங்கே வந்து டோக்கனும் நமக்கு வந்து கம்மியாகிடும். சீக்கிரம் நமக்கு வந்து டோக்கனுடைய கவுண்டிங் நம்ம சீக்கிரத்தில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஜெராக்ஸ்லாம் எடுத்து அப்பா கிட்டே கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் பைக்கில் போங்க, நான் என்னோடய ஸ்கூட்டியில் வரேன்னு சொல்லிவிட்டு அப்பா முன்னாடி அனுப்பிட்டு இப்போ நான் போயிட்டுருக்கேன். இப்போ அப்பா இருக்கிற இடத்த நான் கடந்துட்டேன். இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம். ஸோ அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி அந்த நம்ம கொடுத்த மனு வந்து இன்றைக்கி எப்படி சொல்கிறது, சாத்தியமாகாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு வீட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வரும்போது வரேன்னு சொல்லிவிட்டு அப்பா வாங்க உட்கார வச்சுட்டு ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே ஜெராக்ஸ் எல்லாமே அப்பாட்ட கொடுத்துட்டு இப்போ என்னோடய வீட்டுக்கு நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா மணி இங்கேயே வந்து 11:30 மணி ஆகிடுச்சு. நம்ம சீக்கிரம் வீட்டுக்கும் போயிட்டு நம்ம சஜஷன் சொல்லணும் எங்கெங்கே பாக்ஸ் வைக்கணும்னு சொல்லிவிட்டு. அதோட இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், வண்டியிலே தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு வேணால் வரும்போது பார்க்கலாம். வரும்போது கூட்டம் இல்லைன்னா சரிங்க ஓகே அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நம்ம வீட்டோட அப்டேட் பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி வச்சா போக மாட்டோம். இந்த இருக்கும் இந்தியா இந்த அளவுக்கு போகணுமா அதுதான் வரும். தண்ணி வச்சு அதை சொல்லி இதை கொஞ்சம் தண்ணி வைக்கணுமா, அது வீடு ஒரு
இதுக்கு பேர் என்னது? ஷார்ட், மோட்ரு ஷார்ட். இன்னும் அந்த இடத்துல கொடுத்தாச்சு. இது கேன்சல். இதை இங்கே எடுத்து வைக்க போகிறோம். வீட்டோட எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செவுத்தில் வந்து போர்டு ஃபிட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி வந்து எங்கெங்கே வந்து போர்டு வரணும், சொச்சு வரணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டையும் கொஞ்சம் ஐடியாஸ் கேட்குறாங்க. அதனால் என்னோடய சஜஷனில் நான் சொல்லியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிச்சனில் எங்கே என்னென்ன கொடுக்கணும், ஹாலில் எப்படி, பெட்ரூம், போர்ட்டிக்கோ, ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸோ ஃபேஸ் பொறுத்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எது எங்கே கொடுத்தா ஓகே இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசிக்கு ஒரு லைன் கொடுக்குறாங்க. ஏசி பாக்ஸ் இதுதான் ஏசிக்கு வருது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்துடுது. இந்த பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் நான் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்யூச்சரில் வந்துடுச்சுன்னா எனக்கு சிஸ்டம் ப்ளக் வேணும்னு சொல்லி தனியாக கேட்டிருந்தேன். நீங்கள் அதிலே கூட அட்டாச் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே மெயின்லேயே பாத்ரூமுக்கு வந்து ப்ளக்கு வந்து உள்ளே வந்துடும், சுவிட்சு வெளியில் வந்துடும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடம் தான் பாருங்கள், பாத்ரூம் வெளியில் வந்து சுவிட்சு வந்துடும், நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ளக்கு வந்து உள்ளே வந்துடும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து வாஷிங் மிஷின் ஏரியா. வாஷிங் மிஷினில் ஸ்பாட் லைட் ஒன்று மேலே கொடுத்துருக்குறாங்க, பூஜை ரூமில் ஸ்பாட் லைட் ஒன்று மேலே கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னலாக நம்ம டீப் லைட்டும் சொருவிக்கலாம். மற்றபடி யூசேஜ் பொறுத்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமை பொறுத்த வரைக்கும் அங்கே ஃபோட்டோஸ்லாம் நம்ம நிறையா இப்போ வந்து ஃபிக்ஸபிள் ஃபோட்டோஸ்லாம் நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோன்னா கலர் கலராக லைட் எரியும் பாருங்கள். அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது ப்ளக்கு வந்து நமக்கு பேக் சைடில் தான் சொருகிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதனால் நான் பேக் சைடில் வந்து நீங்கள் ப்ளக்கு சொருகிற ஆப்ஷன் வச்சுருங்க, சுவிட்சு வந்து சைடில் கொடுத்துருங்கன்னு சொல்லி பூஜை ரூமில் சொல்லியிருந்தோம். இப்போ இது வந்து சின்ன பெட்ரூமில் இருக்கேன். சின்ன பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கேயும் வந்து எப்படின்னா, அங்கேயும் நம்ம ஒரு சிஸ்டம் இப்போ வைக்கிற மாதிரி ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா அங்கேயும் எனக்கு வந்து ப்ளக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறேன். என்னோடய சஜஷன் வந்து சிஸ்டம் ப்ளக்கு கொடுக்குற மாதிரி அதுக்கு யூசேஜ். அடுத்து ஸ்பீக்கர்ஸ், ஸ்பாட் லைட்டுக்கு ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருவாங்க, ஸ்பாட் லைட்ஸ், ஃபேன் லைட்டு. அடிஷ்னலாக எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் கேட்டிருந்தேன். பேக் சைடில் வந்து கொஞ்சம் நம்மளது ஓப்பன் ஏரியாவாக இருக்கிறதுனால இது உள்ள நிறைய இரும்பு ஐட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் திருடு போகாமல் இருக்கிறதுக்காக பலவை வந்து ஆணிலே வந்து செவுத்தில் நல்லா அடித்து ஃபிட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி தான் வந்து எல்லாமே நம்ம ஒட்டின எப்படி சொல்கிறது, அந்த இரும்பு வெயிட் இருக்கும் பார்த்தீங்களா, தாங்கி பிடிச்சிட்டு இருந்த இரும்புலாம், அது எல்லாத்தையுமே இன்றைக்கி ஏற்றிட்டுருக்குறாங்க. 2 டேஸாக அதை ஏற்றிட்டு தான் போயிட்டுருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக ஏற்றிட்டாங்க. நீங்கள் கார்னர்லேயே பார்த்துருப்பீங்க, நான் உள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஒரு டெம்போ நிறுத்தி ஏற்றிட்டு இருந்தாங்க. அதனால் இதுக்கப்புறம் இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. ஏன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஐடியாஸ்லாம் பார்க்கணும், எங்கே சுவிட்செலாம் வைக்கலாம் பேக் சைட்லன்னு சொல்லிட்டு பார்க்கணும், இறங்கவும் முடியாது. ஸோ எட்டி பார்க்குற அளவாக இருக்கணும்ல, அதனால் அதை எடுக்க சொல்லிட்டோம். எடுத்துட்டாங்க அந்த பலவையை. எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், கிச்சனில் வந்து ஃபுல்லாகவே நான் என்னோடய ஐடியாவில் தான் கிச்சனில் வந்து ப்ளக் பாயிண்ட் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஹாலுலேயும் வந்து ஓகே, நமக்கு வந்து இந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்பாட்லேயே நின்று இப்படி இருக்கும், நம்ம வீடு கட்டினதுக்கப்புறம் இப்படி நம்ம இந்த இடத்துல வசிப்போம், அப்போ இங்கே இருந்தால் தான் கரெக்டாக இருக்குங்கிறது. ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்குங்கிறது நம்ம அந்த இடத்துல நின்று கரெக்டாக வந்து நம்ம ஃபிட் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒர்க்கே இப்போது கட்டிகிட்டு இருக்கும்போது. ஸோ புது வீடு கட்டியிருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வீடு கட்டுறதுனால. ஸோ மேலே மாடிக்கு வந்தால் மாடியில் பாருங்கள், ஸோ இந்த கைப்பிடி செவுரு வைப்பாங்க பார்த்தீங்களா மாடியில், ஸோ அந்த செவுரு வைக்கிறதுக்காக செங்கல், எம்சான்லாம் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம வீட்டோட வியூலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஏன்னா பக்கத்தில் எல்லாமே பில்டிங்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இங்கே வயல் கிராமத்துக்கெலாம் வேலையே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் பில்டிங்ஸ் தான். சூப்பராக இருக்குது லொக்கேஷன்லாம். வந்து நல்லா காற்று வரும்,
பேக் சைடில் வந்து பைபாஸ் ரோடு போகுது. ஆக்சுவலி மேலே வந்தால் நல்லா காற்று ஜில்லுன்னு கிடைக்குது. பக்கத்தில் வந்து ஒரு வாய்க்கா மாதிரி போகுது பாருங்கள். தண்ணி எந்த நேரத்துலையும் பக்கத்தில் கடந்துட்டு தான் இருக்குது. ஸோ போய்கிட்டு இருக்குது, கிடைக்கல, தண்ணி போய்கிட்டுருக்கு. அப்புறம் பேக் சைடில் ஃபுல்லாக வந்து நேச்சுரலாக இருக்குது. பின்னாடி அதிகமாக வீடு இல்லை நம்ம வீட்டுக்கு பின்னாடி. ஃப்ரண்ட்டில் தான் ஒரு 2 வீடு இருக்குது. சைடில் ஒரு 3 ஃப்ளாட்டு சும்மா தான் கிடக்கு. அது வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப்பு பாருங்களேன், ஸ்டெப்பு வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ ஒரு கார்னரில் இறங்கி ஏறுறதுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப லெத்தாக கொடுக்காம. ஸோ அது கொஞ்சம் வயசானவங்களாம் ஏறுறதுக்கு இறங்கிறதுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்ப லாங்காக கொடுத்துருந்தா இந்த மாடிப்படி ஏறி இறங்குறதே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நானும் நிறைய வீட்டுக்கு வந்து வீடு குடி போகலாம் போயிருக்கேன். ஸ்டெப்பு ஒரே லென்த்தில் மேலே போயிருக்கும். இப்போ இவ்வளோ லென்த்தில் போய் ஏறி போய் சாப்பிட்டுட்டு, ஆக்சுவலி ஃபங்க்ஷன்னாலே மாடியில் தானே சாப்பாடு போடுவாங்க டென்ட்டு போட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய வீட்டில் நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சாப்பிட்ருக்கேன். அந்த மாடியில் ஏறி போய் சாப்பிட்டுட்டு கீழே இறங்குறதுக்கு சில பேருக்கு முடியாது. ஸோ அதை பாருங்கள், நான் சொல்ல பாருங்கள் ஏற்றிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இரும்பு ஐட்டங்கள் எல்லாத்தையுமே ஏற்றிட்டுருக்குறாங்க, வாடகை ஐட்டம்லாம். ஸோ இப்போ நம்ம சின்ன பெட்ரூமில் நிற்கிறோம். சின்ன பெட்ரூமில் வந்து இந்த இடத்துல சிஸ்டம் வைக்கிற மாதிரி ப்ளக்கு எனக்கு வச்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, மார்க் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல தான் எனக்கு வந்து சிஸ்டம் வைக்கிற மாதிரி வரும். இந்த சைடில் கட்டில் கொடுத்துக்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஃபேனுக்கு எல்லாமே என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. அங்கேருந்து பாருங்கள் ஹால்லாம் ரொம்ப ஒரு எல்லாமே எடுத்ததுக்கப்புறம் ஹால் எவ்வளோ பெருசாக தெரியுது பாருங்கள். ஹாலுக்கு வந்து ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி வந்து இதெல்லாம் கபோர்டு ஒர்க்கில் வரும். கபோர்டு ஒர்க்கில் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். நம்மளோட இப்போ இருக்கிற அப்டேட் வந்து எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த அப்டேட் தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஏசி செக்ஷன் கொடுத்துருக்கோம். சின்ன பெட்ரூமுக்கும் ஏசி கொடுத்துருக்கோம். ஹாலுக்கும் ஏசி. ஃப்யூச்சரில் வந்து ஏசி எங்கே வாங்கி வைக்க முடியுமோ, ஸோ எவ்வளோ ஏசி வாங்க முடியுமோ அவ்வளோ 3 ரூமுக்கும் கொடுத்தாச்சு. ஏசி நமக்கு கொடுத்து காசு வாங்கும்போது ஆக்சுவலி வீடு குடி போகும்போது கண்டிப்பாக ஒரு ஏசி வாங்கிடுவோம். மற்ற 2 ரூமுக்கு வந்து ஃப்யூச்சரில் வைக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஏசி பிளக்கு இப்போ நம்ம ஃபிட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ எம்டியாக இருக்கட்டும், ஃப்யூச்சரில் நம்ம ஏசி வைக்க போகிறோம் அப்படிங்கும்போது அந்த டைமில் போய்ட்டு நம்ம செவத்தை உடச்சிட்டு இருக்கணும். அதனால் இப்போவே நம்ம கொடுக்கும்போது அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனை பொறுத்த வரைக்கும் கிச்சனில் எல்லாமே ப்ராப்பராக வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சைட்லலாம் எனக்கு இன்டீரியர் ஒர்க் வரப்போகுது. ஸோ வீடெலாம் வந்து ஃபினிஷிங் முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் அப்டேட்டில் காட்டுறேன். ஸோ கிச்சனில் நான் 2 ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கேன். ஒரு ஃபேனுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க மேலே. ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா நான் 6 ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குறாங்க. 2 பெட்ரூமுக்குமே 4 8 ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பாட் லைட்டுங்கிறது நைட்டில் கொஞ்சம் கலராக லைட் எரியிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. கலர் லைட் நம்ம வந்து போட்டுக்கிட்டால் ஸோ நம்ம டியூப் லைட் ஆஃப் பண்ணிட்டு கலர் லைட் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக ஸ்பாட் லைட் வந்து நான் அப்போவே கொடுக்க சொல்லிட்டேன். ஓட்டும் போது ஊக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஊஞ்சல் ஆடுறதுக்கு 3 ஊக்கு ஹாலுக்கு கொடுத்துக்குறாங்க. 2 பெட்ரூமுக்கும் 2 ஊக்கு கொடுத்துக்குறாங்க. ஸோ அங்கேருந்து எல்லா செக்ஷனும் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ என்னோடய சஜஷன் இது போல் சிஸ்டத்துக்கு மட்டும்தான், சிஸ்டம் ஸ்பீக்கர் இது 2க்கு மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். கிச்சனில் இங்கே இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் பாக்ஸ்லாம் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து இந்த ட்ரம்மு டீப்பெலாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து காய்கறி மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க வந்திருந்தேன். ஸோ இந்த விளாகை பாருங்கள். ஸோ எப்படி காய்கறி வாங்குறேன்னு சொல்லிட்டு 40 50 ஃபர்ஸ்ட்டில் இருக்குது 40, செகண்டில் இருக்குது 50. ஆமாம் 40 ஒன்று போடுங்க. இது 50. தக்காளி 1/2 கிலோ கொடுங்க. தக்காளி 1/2 கிலோ. காய் சொல்லு, தக்காளி மேலே போடு. உருளை 1/2 கிலோ. நல்ல உருளையாக எடுத்துருவாங்க. வெட்டுப்படாததாக எடுங்க, நல்லா மீடியம் சைஸ் 1/2 கிலோ. பீட்ரூட் வேணாம். இதில் 1/4 கிலோ, அதில் 1/4 கிலோ போட்டியா? கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு 1/4 கிலோ கொடு. பச்சை மிளகா ஒரு 10 ரூபாய்க்கு கொடுங்க. இஞ்சி எவ்வளோ? இஞ்சி 50 ரூபா.
காய்கிலோ 50 ரூபா 10 ரூபாய்க்கு போகும். நல்ல இஞ்சி எடுங்கண்ணா. இஞ்சிலாம் நல்லா ம் இஞ்சிலாம் சூப்பர் இஞ்சி. சரி. வாழைக்காய் எவ்வளோ? இஞ்சி 5 ரூபா 4 20 ரூபா இல்லையா? 20 ரூபா போட்டா. ம் ம் வேறு தக்காளி 1/2 கிலோ கேட்டு வந்தேன். தக்காளி ஒன்று பீட்ரூட் எவ்வளோ? வெங்காயம் கிலோ 1/2 கிலோ. சின்னதாக எடுங்க. சின்னதாக ரொம்ப பெருசு பெருசாக எடுக்க வேணாம். உருளை ஒன்று பெருசு பெருசாக தான் இருக்குது. பச்சை மிளகா போதும் அதுதானே. ம் என்ன சுகராக நிற்கிது? தானே இருக்கு. யாரு ம் தக்காளி தக்காளி வேணுமா? 1/2 கிலோ போடுங்க. பார்த்து நல்லா பழமாக போடுங்க. ஆரியா அது தனி கவரில் போட்டு கொடுத்துருங்க. சின்ன கவர். வெண்டைக்காய் எவ்வளோ 40 ரூபா கிலோ? நல்லா இருக்கா? மேலே என்னமோ கருத்த மாதிரி இருக்கு. புரியுது. அது ஜாலியாக இருந்துச்சா புரியுது. ஒரு பொரியலுக்கு வருமா? சொத்தை தூக்கி போட்டீங்க பாரு. சின்னதா அதுதானே. அவ்வளோதான். எவ்வளோ வருது? 45 55 65 75 85 85 115 180 ரூபா அந்த காய்கறி. சும்மாதான். காய்கறிலாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்தாச்சு. வந்துட்டு ஒரு டீ சாப்பிட்டுட்டு போகலாம். ரொம்ப தலை வலிக்குது. ஏன்னா ரொம்ப வெயில் நேரம் வேறு. சரி டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ ஷாப்புக்கு வந்திருந்தேன். ஸோ அவங்களும் டீ வந்து போட்டுட்ருக்குறாங்க. அது வரைக்கும் நம்மளும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கலாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கே நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலும் ஒன்று ஒரு கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கணும், இல்லை ஒரு டீயாக இருக்கணும். அப்படி குடிச்சிட்டு நம்ம கிளம்பும்போது தான் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரிலாக்ஸேஷன் நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். டீயாக இருந்தாலும் ஓகே, ஒரு கூல்ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் ஓகே.
ஸோ அங்கேருந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு திரும்பி அந்த டீப்பு அந்த வாளி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வாளியெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் இப்போ வந்து வண்டியில் கிளம்பிட்டேன். இப்போ எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா வந்து ஸ்கூலில் தான் இருக்கிறாரு. கலெக்டர் பார்க்க வந்தார் பார்த்தீங்களா, ஸோ அங்கேயே தான் ஸ்கூல்லே இருக்கிறாரு. எனக்கு கால் பண்ணார், நீ கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே கிளம்பி வந்துகிட்டே இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ போயிட்டுருக்கேன். அங்கே எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏதாவது என்னோடய கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறேன். அதுக்கு முன்னாடி பெட்ரோல் வண்டியில் இல்லை பாருங்கள், ஒரு கோடு தான் இருக்குது. ஸோ ஒரு 150 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு நான் எப்பயுமே பாரத்தில் தான் போடுவேன். அப்படி பாரத் பங்க் எனக்கு கிடைக்கலன்னா எமர்ஜென்சிக்கு இண்டியன் கிடைக்கும். ஸோ இண்டியனில் நான் போடுவேன். ஏன்னா நம்ம போகிற வழியில் வந்து இண்டியன் பாரத் ரெண்டும் தான் இருக்குது. ஸோ இந்த பாரத்தில் வந்து இப்போ நான் போட்டேன் பார்த்தீங்களா பெட்ரோலு, அங்கே வந்து ஜிபே ஆப்ஷனே கிடையாது. ஒன்லி கேஷ் ஆன், கையில் வந்து கேஷ் கொடுத்துடணும். ஸோ அவங்கள்ட்ட கேஷ் கொடுத்தா தான் பெட்ரோல் போடுவாங்க. நான் ஒரு டைம் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அவங்கக்கிட்ட வந்து ஜிபே இல்லாதனால பெட்ரோலே போட முடியாமல் நான் ரொம்ப தூரம் வந்தேன்னு சொல்லி, அதுக்கப்புறம் தாண்டி போயிட்டு தான் நான் ஜிபே பண்ணி பெட்ரோல் போட்டு போனேன். இப்போ கையில் காசு இருந்ததுனால நான் வந்து அங்கே ஜிபே பண்ணலை, ரெடி கேஷ் கொடுத்து 150 ரூபாய்க்கு பெட்ரோல் பிடிச்சிட்டு வந்தேன். ஆக்சுவலி பாருங்கள் 3 கோடு காட்டுது வண்டியில். ஸோ இப்போ அங்கேருந்து இப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். கலெக்டர்கிட்ட அப்பா இருக்கிறாரு பார்த்தீங்களா, செம்ம கூட்டங்க அங்கே வந்து கூட்டம்னா வண்டி 2 வீலரே போக முடியல, அவ்வளோ கூட்டம். ஆக்சுவலி ஏன்னா சுற்று வட்டார பகுதியில் உள்ள கிராம மக்கள் எல்லாமே அவங்களுடைய கோரிக்கையை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் டோக்கன் பிரகாரம் காலையில் போனவங்கலாம் ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக ஆகும். அப்பாவும் எப்படியே ஆஃபீஸர்லாம் பிடிச்சி எப்படியே பொறுமையாக கொடுத்துட்டாரு மனுவை. சரி நீ வா ஒரு டைம் வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாரு. எதுக்காச்சும் சைன் பண்ணுறதா இருந்தால் என்னோடய சைன் வந்து அங்கே தேவைப்படும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்துட்டேன் இப்போ அப்பா கிட்ட. ஸோ இதுதான் வந்து எறும்பூர் கவர்மெண்ட் ஸ்கூலு. ஸோ இந்த ஸ்கூலுக்கு தான் கடலூர் மாவட்டம் நியூ கலெக்டர். ஸோ நியூ கலெக்டர் அவர் இப்போ தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு இங்கே வந்திருந்தாங்க. ஸோ அந்த சார் இப்போ வந்திருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே சுற்று வட்டார பகுதிகளுக்கு இவ்வளோ கோரிக்கைகளை நிறைவேற்றுறேன்னு சொல்லி ஸோ எல்லாருமே மனு எழுதி கொடுத்து அவங்கவுங்க கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு போயிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ 2 வீலர்ஸ் நிற்கிதுன்னு. நான் இங்கே வந்ததுமே என்னால் முடியல. ஆக்சுவலி நான் கிளம்புறேன்ப்பா, ஆல்ரெடி கூட்டமாக இருக்குது, நீங்கள் முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக அரிசியும் தேங்காயும் எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் அப்பா கால் பண்ணி சொன்னார், இது போல் நான் முடிச்சிட்டோமா ஓகே அப்படின்னு சொல்லி கால் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஓகேப்பான்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வீட்டில் ஊட்டி ஆப்பிள்னு சொல்லிட்டு இந்த செடி வந்து கண்ணாக ஒரு கல்யாணத்தில் வந்து மொய் வைக்கும்போது அந்த சைடில் கிடக்கும் பாருங்கள், ஒரு 60-50 கன்று. அதில் நம்ம போயிட்டு தேடி பிடிச்சி எந்த கன்று எடுத்துகிட்டு போகலாம், கொய்யா கன்று எடுத்துகிட்டு போகலாமா, செம்பருத்தி எடுத்துகிட்டு போகலாமா, காக்கட்டான் எடுத்துகிட்டு போகலாமா, இல்லைன்னா அதை பாரிஜாதம், இந்த மாதிரி செடியை வந்து நம்ம அங்கேருந்து கொண்டுட்டு வருவோம். செம்பருத்தி சரி நம்ம வீட்டில் இருக்கிறது மோஸ்ட்லி கல்யாணத்துலேருந்து கொண்டுட்டு வந்து வச்சது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆக்சுவலி நான் கார்டன்லேயே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு போகும்போதும் அங்கே மொய் வைக்கும்போது மொய் வச்சுட்டு சில பேர் தேங்காய் பை கொடுப்பாங்க, ஆரஞ்சு பழம் இருக்குது பாருங்கள் அதை போட்டு அந்த பை கொடுப்பாங்க, இல்லையா செடி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கல்யாணத்தில் போய் வாங்கிட்டு வந்தது தான் இந்த ஊட்டி ஆப்பிள் செடி. ஸோ அந்த செடி பார்த்திங்கன்னா நான் சின்ன கண்ணாக என் வீட்டில் வச்சது மரமாகி எவ்வளோ பழம் கொடுக்குது பாருங்க. ஸோ இந்த பழத்தோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே புளிப்புங்க. இப்போ தக்காளி பழம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது கூட கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. இந்த பழம் வந்து கொஞ்சம் புளிக்குது. சரி ஓகே, நம்ம வீட்டில் ஒரு செடி இருக்குது, அதில் ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அழகுக்காவது இருக்குது. ஸோ இந்த பழம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என் லைஃப்பில் இந்த வருஷம் தான் நான் ஃபஸ்ட் டைம் ஊட்டி ஆப்பிள்னு நான் ஒன்று சாப்பிட்டுட்ருக்கேன். இதை செரி பழம்னு சொல்கிறாங்க, ஊட்டி ஆப்பிள்னு சொல்கிறாங்க. ஸோ இதோடைய ஃபுல் நேம் எனக்கு தெரியல, கரெக்டான நேம் எனக்கு தெரியல. பட் டேஸ்ட்டெல்லாம் கிடையாது, புளிப்பு தான். ஸோ அந்த மரம் தாங்க நம்ம வீட்டை சுற்றி இருக்கிறது எல்லாமே கல்யாணம் ஃபங்க்ஷன்லேருந்து கொண்டுட்டு வந்தது தான். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம வந்து சிதம்பரம் போன ஒர்க் ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டோட அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த வீடியோவில் தான். டாடா பை, see you.